ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா மோகன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடையில் கொடுக்குற கார சட்னி தாங்க. இது தண்ணி மாதிரி இருந்தாலும் மைல்டான புதினா ஃப்ளேவரில் அட்டகாசமான டேஸ்ட்டை கொடுக்குங்க. வாங்க அது எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு முழு பூண்டு, ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 காஞ்ச மிளகா, ஒரு 25 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதோடவே ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாங்க, தேங்காய் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு வறுபட்டு வந்ததும் காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்டு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் வதங்கி வந்ததும் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் செய்கிற சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ தக்காளியையும் சேர்த்து வதக்கிட்டு புதினா எடுத்து வச்சுருக்கலைங்களா, புதினாவை சேர்த்து 1 நிமிஷம் வதக்குங்க. அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா புதினா வதங்கிடும். இப்போ புளியையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கி விட்டு ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா டேஸ்டான ரோட்டு கடை கார சட்னி ரெடிங்க. அடித்து சொல்கிறேங்க, இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டே நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூடான இட்லியில் இந்த சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்